கவுண்டமணி எல்லாம் வந்து ட்ராமாவுக்கு போயிட்டு அப்போ இந்த 90s சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி ட்ராமாவுக்கு போவார். அவர் பேர் கவுண்டர் மணி. ஒரு டைலாக் சொன்னால் கவுண்டர் அடிப்பார். இந்த கவுண்டர் மணி தமிழில் எழுதும்போது கவுண்டமணின்னு படிக்க ஆரம்பிச்சதான் மாறிடுச்சு. ஸோ கவுண்டர் மணி அவர் மணி வந்து ட்ராமாவுக்கு போயிட்டு வந்தாருன்னா 10-20 ரூபா சம்பாதிச்சுட்டு வருவார். ஆனால் அங்கே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் அலையிறவன், நடிக்கிறதுக்காக வந்து கஷ்டப்படுறோம், சாப்பாட்டுக்கு 20 ரூபா சம்பாதிச்சுன்னா 10 ரூபா ஹெல்ப் பண்ணுவார். புரிஞ்சுதா? கஷ்டப்படும் காலத்தில் கஷ்டப்படும் ஒருத்தனுக்கு வந்து உதவி பண்றதை விட பெரிய ஒரு தான தர்மம் எதுவுமே கிடையாது. கண்டிப்பா சார். அதாவது கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு அப்படி அள்ளி வீச பெருசு இல்லை. நானே கஷ்டப்படுறேன், எனக்கு வந்த ₹1 உங்களுக்கு ஒரு 50 காசு கொடுக்கணும், பெரிய விஷயம் இல்ல? பெரிய விஷயம். அதுதான். அதுல எல்லாம் கவுண்டர் வந்து கிரேட். அதனால இன்னைக்கு 85 வயசுல இன்னைக்கு ஹீரோ ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, ஒத்த ஓட்டு முத்தையன். ஆமா, பாத்துட்டீங்களா? அதில் நானும் ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எதுக்கு சொல்லனா, சினிமாவை நேசித்து சினிமாவோட பழக்க வழக்கம் தான். நீங்கள் எப்போ நான் சினிமாவில் வந்து நான் என்னதான் வந்து சாதனை பண்ணாலும் எனக்கு அது ஒரு தொழில்.